சொல்கிறேன், சொல்லட்டுமா? வெங்காய பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு கடலை மாவு கலக்கும். அதுக்கு கடலை மாவு தேவையானது போட்டுக்கணும். ஒரு 250 கிராம் கடலை மாவு போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு ஒரு 75 கிராம் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ தான் காரசாரமாக. பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்குவோம். தூள் உப்பு. இப்போ சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்குவோம். இந்த அளவு மாவு இந்த அளவுக்கு நம்ம தோசை அளவு மாதிரி கரைச்சிக்கணும். பார்த்தீங்களா? எண்ணெய் காஞ்சிடுச்சு. பஜ்ஜி மாவு போட்டு நல்லா வெந்துருச்சு. எடுத்துருவோம். புசு புசுன்னு வருது பாருங்கள். நல்லா புசு புசுன்னு நல்லா வந்திருக்குது வெங்காய பஜ்ஜி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் பதில் சொல்லுங்கள். நல்லா வாசமாக நல்லா கும்முன்னு இருக்குது, ஜம்முன்னு வந்திருக்கு.